ஹாய் எஃப்எம் வியூவர்ஸ், வெல்கம் டு எஃப்எம் பிளாக் கிளிக் சேனல். நம்ம இப்போ இன்றைக்கி சூப்பரான ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்றவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் நடக்கிற உணவு திருவிழாவுக்கு தான் போயிருந்தோம். இது மெரினா கடற்கரையில் நடக்குது இந்த ஒரு உணவு திருவிழா. இந்த உணவு திருவிழாவில் ஏகப்பட்ட ஸ்டால் வச்சுருந்தாங்க. தமிழ்நாடு அரசு மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு இணைந்து நடத்துகிற திருவிழா தான் இந்த உணவு திருவிழா. இந்த பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் நிறைய ஃபுட்ஸை கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து மகளிர் சுய குழு மூலமாக இந்த ஒரு உணவு திருவிழா நடைபெறுது. ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க. செம்ம கூட்டமாகவே இருந்துச்சு. நாங்கள் ஸ்ட்ரைட்டாக பில்லிங்கில் போயிட்டு கேட்டது, ஒரு கார்டு மாதிரி ஒன்று கொடுக்குறேன். அந்த கார்டில் நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவையோ, நம்ம என்னென்ன சாப்பிட போகிறோம்னு சொல்லி மெனு கார்டு இருக்குது. அந்த ரேட்டுக்கு இதுபடி நீங்கள் ஈஸியும் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா ஈஸியும் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு 300 ஈஸி பண்ணிவிட்டு கார்டு வாங்கிட்டோம். அந்த கார்டை வாங்கிட்டு போயிட்டு நம்மளுக்கு எந்த கவுண்டரு, எந்த டிஸ்ட்ரிக்டோட ஃபுட் வேணும், என்ன ஃபுட் வேணுமோ அங்கே போய் கொடுத்தோன்னா அவங்க அந்த அவங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான ஃபுட்டை கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நாங்கள் திண்டுக்கல் ஃபுட்டு வாங்கலாம்னு சொல்லி பார்த்தா ஏகப்பட்ட கூட்டம் வந்துச்சு. செம்ம ரஷ்ஷாகவும் வந்துச்சு. ஆற்காடு பிரியாணி அதே மாதிரி காலி ஆகிடுச்சுட்டாங்க. 1 hour ஆகும்னாங்க. பட் அதுக்கு முன்னாடி எதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நிறைய ஃபுட்டு இருந்துச்சு. நாங்கள் லைனாக ஒரு ஃபுட்டாக ட்ரை பண்ணிட்டு வந்தோம். சூப்பராகவும் இருந்துச்சு. உங்களுக்கு எந்த ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் எந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் போயிருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ருசித்து சாப்பிட்ட ஃபுட்டு எது? ஸோ அங்கே உங்களுக்கு அழகான மெமரிஸ் என்னன்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் நீங்கள் எப்படியும் போயிருப்பீங்க. ஏன்னா நம்மளை மாதிரி உணவு பிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே நிறைய உணவு பிரியர்களும் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச உணவு எதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இதுதாங்க அந்த கார்டு. இந்த கார்டை வாங்கிட்டு போயிட்டு டக்குன்னு நாங்கள் ஒரு கரூர் போயிட்டு நாட்டுக்கோழி பிரியாணி ஒன்று வாங்கிட்டோம். அந்த நாட்டுக்கோழி பிரியாணி வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வச்சு சாப்பிட்ற ஸ்டாலில் அப்படியே கையிலே வச்சு சாப்பிட்டோம். நிறைய பேர் அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்ததுலேயே ரொம்ப ஆச்சரியமானாங்க. நான் ஒரு மகளிர் குழுவும் சூப்பராகவே பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் டக்குன்னு எந்த ஒரு ஃபுட்டும் டக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடுறாங்க. அது ஒரு சூப்பரான ஒரு விஷயந்தான். குழந்தைங்க எல்லாமே ரொம்ப ரசித்து சாப்பிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா மற்ற இடத்த விட ஃபுட்டு ரொம்ப நல்லா சும்மா டேஸ்ட்டாகவும் நீட்டாகவும் இருந்துச்சு. அது ரொம்ப அதே மாதிரி எந்த ஒரு பிளேட்டும் தேவையில்லாத இடமும் போடாமல் கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணி அதுக்குன்னு ஒரு குப்பை தட்டு வச்சு கரெக்டாக அதில் போட வச்சாங்க. சூப்பராகவே மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தாங்க. க்ளீன் அண்ட் நீட்டாகவே இருந்துச்சு இடமும். அதே மாதிரி நாங்கள் மதுரை ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா பழம் மில்க்ஷேக் ஒன்று சாப்பிட்டோம். அதே மாதிரி வாழைப்பூ வடை ஒன்று சாப்பிட்டோம். அதுக்கு வேற்றியில் சட்னி கொடுத்தாங்க. வேறு லெவலாக இருந்துச்சு. அந்த வேற்றியோட டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. ரொம்ப சும்மா நீட்டாக செம்மையாக செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எப்போவுமே கடைசியாக நிறைவாக கிடைக்கிற ஒரே ஒரு விஷயம் டீ தான். அந்த ஒரு டீயை சாப்பிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதே மாதிரி கூட வந்த கொஞ்சம் பேரெல்லாம் எல்லாருமே அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 9 டிகிரி அப்படி எல்லாமே கிடச்சிச்சு. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் நீங்கள் எல்லோரும் போயிருப்பீங்கன்னு நான் நம்புகிறோம். ஸோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. அதே மாதிரி ஃபுட்டு என்றைக்குமே வேஸ்ட்டு பண்ணாதீங்க. ஏன்னா நான் ரீசெண்டாக ஒரு இடத்துக்கு போகும்போது அன்னதானம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த அன்னதானம் ஃபுட்டை நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே எங்கேன்னு சொல்லி வேஸ்ட்டு பண்ணுறீங்க. ஸோ எங்கே அவ்வளோ யாரும் வேஸ்ட் பண்ணல. முடிஞ்ச அளவுக்கு உணவு யாரும் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல்